வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். குட்டி முயல். குட்டி முயல் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எதை சாப்பிடுவது? மீனை சாப்பிடுவதா? முள்ளங்கியை சாப்பிடுவதா? புழுக்களை சாப்பிடுவதா? எங்கே வாழ்வது? குகையில் வாழ்வதா? கூட்டில் வாழ்வதா? குன்றில் வாழ்வதா? பறவைகள் மரத்தில் இருப்பதை குட்டி முயல் பார்த்தது. தானும் தாழ்ந்த கிளையில் ஏறிக்கொண்டது. அணில் பழம் தின்பதை பார்த்தது. தானும் பழம் தின்றது. ஒரு நாள் காட்டில் ஒரே பரபரப்பு. விலங்குகள் எல்லாம் ஓடி ஒளிந்தன. ஓநாய் ஒன்று குட்டி முயலின் அருகே வந்தது. குட்டி முயல் அதை பார்த்தது. நீ யார்? நரியா, நாயா, பூனையா என்றது. இல்லை, நான் தான் ஓநாய் என்றது. நீ குகையில் வாழ்கிறாயா, பொந்தில் வாழ்கிறாயா, புற்றில் வாழ்கிறாயா என்று கேட்டது குட்டி முயல். நான் காட்டில் வாழ்கிறேன் என்றது ஓநாய். நீ பழங்களை சாப்பிடுவாயா, கிழங்குகளை சாப்பிடுவாயா, புல்லை சாப்பிடுவாயா என்று கேட்டது குட்டி முயல். இல்லை, நான் உன்னை போன்ற முயல்களைத்தான் விரும்பி சாப்பிடுவேன் என்று கூறிக்கொண்டே ஓநாய் குட்டி முயலை நெருங்கியது. குட்டி முயல் அதிர்ச்சி அடைந்தது. ஒரு நொடி சிந்தித்தது. தப்பி ஓட நினைத்தது. எப்படி தப்பி இருக்கும்? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.